அது எப்படிங்க? பணம் காத்துலயே பறந்து வந்தாலும் பணக்காரன் அதை காந்தமா இழுத்து வச்சுக்கிறான். ஏழை ஒரு பணத்தாலாவது கிடைச்சிராதா அப்படின்னு அந்த பணத்து பின்னாடியே துரத்தி துரத்தி ஓடி களைச்சு போறான். இந்த பணக்காரவங்க செய்யற புத்திசாலித்தனங்கள் என்ன, ஏழைகள் செய்யற தவறுகள் என்ன, இந்த வீடியோல பார்க்கலாமா? நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த காணொலி மூலமா உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ராணி. ஒரு ஊர்ல கண்ணன், மூர்த்தின்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க தான். இந்த 2 குடும்பத்துல இருந்து தான் ஒரு பணக்காரன் உருவாக போறான். இது ரொம்ப தெளிவான வீடியோ, ஸோ ஃபுல்லா பாருங்க. கண்ணனும் மூர்த்தியும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேருக்குமே ஒரே நேரத்துல தான் திருமணமும் ஆகுது, குழந்தையும் பிறக்குது. கண்ணன் தன்னோட நிலத்தை உழுது வாழ்க்கையை நடத்துறான். மூர்த்தி தன்னோட மளிகை கடையை நடத்தி வாழ்க்கையை நடத்துறான். இந்த நண்பர்களுக்கு ஒரே நேரத்துல தானே திருமணம் மற்றும் குழந்தையும் பிறந்துச்சு. அதனால அவங்க பசங்களும் ஒரே பள்ளியில ஒரே வகுப்புல தான் படிக்க ஆரம்பிச்சாங்க. கண்ணனோட பையன் பேரு அரவிந்த், மூர்த்தியோட பையன் பேரு செந்தில். அரவிந்தும் செந்திலும் இப்போ 12வது படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முழு ஆண்டு பரீட்சையும் வந்துச்சு. 2 பேரும் ராத்திரி பகல்னு படிச்சுட்டு போய் பரீட்சையை எழுதினாங்க. ஒரு வாரம் கழிச்சு எழுதின தேர்வுக்கு தேர்வு முடிவுகளும் வந்துச்சு. அப்படி அந்த தேர்வு முடிவுல மூர்த்தியோட பையன் செந்தில் 1000க்கு 970 மதிப்பெண் எடுத்து ஸ்கூல்லயே 1வது மாணவனா வந்திருந்தான். அதை கொண்டாடுற விதமா நிறைய ஸ்வீட்ஸை எடுத்துட்டு அவனோட நண்பன் கண்ணன் வீட்டுக்கு போனான். எடுத்துட்டு போன ஸ்வீட்ஸை எல்லாருக்கும் கொடுக்கவும் செஞ்சான். அப்புறம் கண்ணன்ட்ட இப்படி பேசவும் ஆரம்பிச்சான். வருத்தப்படாதடா, என் பையன் செந்தில் சொன்னான், உன் மக அரவிந்த் மார்க் ரொம்ப கம்மியா எடுத்துட்டானாமே, 600 மார்க்குக்கெல்லாம் இன்ஜினியரிங்ல சேர்த்துறாத, நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு கண்ணனும், ஆமாண்டா நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லி மௌனமா இருந்தாரு. மூர்த்தி கிளம்புறப்போ அரவிந்த்ட்ட, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனாதான் நம்ம குடும்பம் முன்னேறும்பா, இனிமேலாச்சும் நல்லா படி அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. சில நாட்கள் போகுது. கண்ணன் தன்னோட பையன் அரவிந்த சாதாரண காலேஜ்ல சேர்க்கிறான். இந்த பக்கம் மூர்த்தியோட பையன் செந்திலுக்கு பெரிய காலேஜ்ல ஃப்ரீயாவும் சீட்டு கிடைக்குது. அந்த காலேஜ் பட்டணத்துல இருக்குன்றனால மூர்த்தி அவரோட குடும்பத்தோட வெளியூரும் போறாரு. செந்திலும் அந்த காலேஜ்ல சேர்ந்து நல்லா படிக்கவும் ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குடும்பம் முன்னேற ஆரம்பிக்குது. 4 வருஷம் முடியுது. செந்தில் தான் நல்லா படிக்கிற பையனாச்சே, உடனே வேலையும் கிடைச்சிடுது. மாசம் 50,000 சம்பளமும் கிடைக்குது. வாடகை வீட்டுல இருந்தவங்க லோன் போட்டு ஒரு பிளாட்டும் வாங்குறாங்க. அப்புறம் என்னங்க, நல்லா கஷ்டப்பட்டு படிச்சான், வேலைக்கும் போறான், சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். அப்போ இவன் தானே பணக்காரன்? அதானே கேக்குறீங்க? ஒரு நிமிஷம், இந்த பக்கம் நம்ம கண்ணனோட பையனை கவனிக்கணும்ல, வாங்க அவங்க ஊருக்கே போய் பாத்திரலாம். கண்ணன் பையன் அரவிந்த் வெறும் 600 மதிப்பெண் எடுத்து சாதாரண காலேஜ்ல சேர்ந்தான்னு பார்த்தோம் இல்லையா? ஆமாங்க, அவன் சாதாரண காலேஜ்ல தான் சேர்ந்தான். ஆனா அவனுக்கு என்ன படிக்க வருமோ, என்ன படிக்க விருப்பமோ அதை சரியா தேர்வு செஞ்சான். அப்படி அவன் ஆர்வம் எல்லாம் எதுல இருந்துச்சு தெரியுமா? அவங்க அப்பா செய்யற விவசாயத்து மேலதான். வீடியோவோட தொடக்கத்துல என்ன பார்த்தோம்? கண்ணன் விவசாயம் செஞ்சு வாழ்க்கையை நடத்துறான்னு பார்த்தோமா? அவன் மகன் அரவிந்துக்கும் விவசாயத்து மேலதான் ஆர்வம் இருந்துச்சு. அது கண்ணனுக்கு எதுவும் தெரியாம இல்லைங்க. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன ஆசை, பையன் நம்மள மாதிரி கஷ்டப்படாம நல்லா படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து நிம்மதியா சம்பளம் வாங்கணும்னு. என்ன பண்றது, அரவிந்துக்கு தான் படிப்பு சரியா வரலையே. அவன் பள்ளிக்கூடம் முடிஞ்சதுமே அவங்க நிலத்துக்கு தான் போவான். அவங்க அப்பாட்ட அது என்ன இது என்ன அப்படின்னு ஒன்னா கேட்டு தெரிஞ்சுப்பான். இதை எல்லாத்தையுமே கவனிச்ச கண்ணன் தான் பையனை திட்டியோ அடிச்சோ நல்லா படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தல. மாறா அரவிந்த் ஆசைப்பட்டப்ப எல்லாம் அவனுக்கு விவசாயம் சொல்லி கொடுத்தான். அதோட நிறுத்தாம காலேஜ் சேர்றப்போ பையன் அக்ரிகல்ச்சர் எடுத்து படிக்கிறேன்னு சொன்னதுக்கும் சரின்னு சொல்லி படிக்க வச்சான். அரவிந்துக்கு இப்போ ஆர்வமும் குறிக்கோளும் ஒரே விஷயத்து மேல வந்துருச்சா, அவனும் ரொம்ப நல்லாவே படிக்க ஆரம்பிச்சான். அதோட காலேஜ்லயே முதல் மாணவனாவும் வந்தான். ஆனா என்ன படிச்சு என்ன பண்றதுங்க, செந்திலுக்கு கிடைச்ச மாதிரி உடனே அரவிந்துக்கு வேலை எதுவுமே கிடைக்கல. மறுபடியும் வாழ்க்கையில சறுக்கல். அவனுக்கு இப்போ தெரிஞ்சது எல்லாமே அவங்களோட நிலமும் அதுல செய்யற விவசாயமும் தான். இருந்தாலும் அரவிந்த் அவனோட நம்பிக்கையை இழக்கல. படிச்ச பையன் இல்லையா, நிலத்து மேலேயே பேங்க்ல போய் லோன் எடுக்கிறான். அந்தந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி பயிர் போட்டு நல்ல லாபமும் எடுக்கிறான். அவங்களோட 1 ஏக்கர் நிலம் இப்போ 5 ஏக்கர் நிலமா மாறுது. அதோட மொத்தமா 20 விவசாயிகளை வேலைக்கு எடுக்கிறான். ஒவ்வொரு நிலத்திலையும் என்ன பயிரிடணும், என்ன பயிரிடக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வேலையும் வாங்குறான். விவசாயிகளுக்கு கை நிறைய சம்பளமும் கொடுக்கறான். இந்த கதையில 2 பேருமே வெற்றியாளர்கள் தான். இதுல செந்திலும் உழைக்கிறான், அரவிந்தும் உழைக்கிறான். என்ன ஒரு வித்தியாசம்னா, செந்தில் உழைச்சு அவன் சம்பளம் வாங்குறான், அரவிந்த் உழைச்சு அவனோட லாபத்தையும் தாண்டி 20 பேருக்கு சம்பளமும் தரான். இதாங்க பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்கிற முதல் பெரிய வித்தியாசம். ஏழையா பிறக்கலாங்க, ஆனா ஏழை மனசோடவே வாழ்ந்துட்டா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால முன்னேறவே முடியாது. படிக்கணும், நல்லா படிக்கணும், உழைக்கணும், நல்லா உழைக்கணும், பணத்தை சேமிக்கணும். இதுதான் நம்ம ஏழை நடுத்தர குடும்பம் சொல்லி கொடுக்குது. ஆனா பணத்தை எப்படி ஈர்க்கணும்னு யாரும் சொல்லி தரது இல்ல. கல்வி பணமாக கூடாது, பணம் தான் கல்வியாகணும். அதாவது பள்ளி கல்லூரியில எப்படி நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும்னு சொல்லி தரதோட
பணத்தை எப்படி புத்திசாலித்தனமா சம்பாதிக்கணும், அதை எப்படி பெருக்கணும்ன்றதை தான் கட்டாயமா சொல்லி கொடுக்கணும். உதாரணத்துக்கு 2 பேர்ட்ட கடவுள் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னாலும் கேளுங்க, நான் அதை தரேன்னு சொன்னாராம். அதை கேட்டதும் முதல் நபர், கடவுளே எனக்கு 10 கோடி வேணும், வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டானாம். கடவுளும் அவனுக்கு அந்த கேட்ட வரத்தை கொடுத்தாராம். 2வது நபர்கிட்ட என்ன வரம் வேணும்னு கடவுள் கேட்டதுக்கு அந்த நபர், எனக்கு 10 கோடிலாம் வேண்டாம் கடவுளே, இன்னையிலிருந்து 1 மாசத்துக்கு தினமும் 1 கோடின்னு வரம் கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொன்னானாம். அதே வரத்தையும் கடவுள் கொடுத்தாராம். அவன் 30 கோடிக்கு அதிபதியானானாம். கல்வி நல்ல வேலைக்காரனை மட்டும் உருவாக்காம தொழில் சார்ந்த அணுகுமுறையை நடைமுறைப்படுத்தினா ஏழைகளும் பணக்காரனாவாங்க, முதலாளியும் ஆவாங்க. நான் சொல்றது கரெக்டானு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.